நம்முடைய சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற கொடுக்கிற ஒரு உணவு என்னவென்றால், எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே கேட்கல, எப்படி ஆண்டவருக்கு கேட்கும்? ஆமென். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சிறையிருப்பு மாற போகிறது. என்னுடைய இந்த கஷ்ட காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். என் சிறையிருப்பு மாறும்னு சொல்றவங்க எல்லாம் பலமாய் தலைக்கு மேல கரம் தட்டி பாருங்க. சிறையிருப்பை திருப்புகிற தேவன். இது ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, கேப்டிவிட்டி அப்படின்னா அந்த ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலை, ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நிலை. இன்னொன்னு சொல்லணும்னா, கனி கொடுக்க முடியாத ஒரு நிலை. இன்னும் சொல்லணும்னா, இருந்தும் நான் பிரயோஜனமே இல்லை யாருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையில இன்றைக்கு நீங்கள் காணப்பட்டீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலையை மாற்றுவதற்கு உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். உங்கள் சிறையிருப்பு அவராலே மாறும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு கிறிஸ்துவால் மாறும். அன்பானவர்களே, பாருங்க, நமக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்னன்னா, என் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? என்னுடைய கண்ணீருக்கு பலன் தராதா? அதுக்கு பலனே வராதா? என் வெறுமைகள் மாறாதா? நான் இப்படியே தான் இருக்கணுமா? இந்த நிலைமையில தான் இருக்கணுமா? அந்த கேள்வியெல்லாம் உங்க உள்ளத்துல இருக்கும் என்றால், அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும்படியாய் தேவன் பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த பலன்கள் தான் சிறையிருப்பு மாறுகிற அனுபவம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். நீங்களும் நானும் பலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? பலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன். பக்கத்துல திரும்பி, உங்க சிறையிருப்பு மாற போகுது, கவலைப்படாதீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய ஜெபத்திற்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, நம்மளுடைய வறட்சியின் நாட்கள் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம்ல, கண்டிப்பா இதற்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிறையிருப்பை மாற்றின பின்பு நாம எவ்வளவு வறட்சியின் நிலைக்கு போனோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன்களை தரப்போகிறார். அந்த தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு அவர் கொண்டு வருவார். அன்பானவர்களே, அந்த ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலையிலே நீங்கள் இருக்கலாம். அது கீழே இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. நம் தேவன் பெரியவர். அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த நிலைக்கு நான் கொண்டு வந்து உன் சிறையிருப்பை மாற்றி திருப்பி போடுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். கீழே இருக்கிற அந்த நிலைமைகள் அல்ல, கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை சாதாரணமான கூட்டத்துக்கு தரப்போகிறார். அதை தேவன் செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நான் என்ன பண்ணுவேன்னா சிறையிருப்பை திருப்புவேன். தெற்கத்தி வெள்ளத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது. அது ஓடுகிற டைரக்ஷனை மாற்ற முடியாது. எந்த மனுஷனும் தாம் பலத்தில் அதை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் தேவன் அதையே திருப்பி போட, வழி வாசலை திருப்பி போட, அந்த காரியத்தை செய்ய தேவன் வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றி போடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இன்றைக்கு நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தான் கேட்ட பொழுது
ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் சில காட்சிகளை நான் பார்த்தேன். என்னவென்றால் பாருங்க, ஒரு பட்டு போன ஒரு கனி இல்லாத இந்த தென்னை மரத்தின் நிலைமையை தேவன் நேற்றுக்கு என்னோடு கூட காண்பித்தார். இதை பார்த்து, இது கனி கொடுக்கல, இது இருந்தும் வேஸ்ட் தான், இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இருந்து இடத்தை என்ன பண்ணுது, கெடுக்குது. அதனால அந்த தரிசனத்திலே இதை வெட்டி போடும்படியாய் சில ஆட்கள் வந்த காட்சியை தேவன் எனக்கு காண்பித்தார். பின்பு ஒருவர் இதோ தடுத்து நிறுத்தி, அந்த மரம் எதனால் இப்படி இருக்கு, இதை எப்படி சரி செய்தா மாறும் என்பதை யாரோ ஒருவர் அங்கே சில காரியத்தை செய்கிறதை நான் தரிசனத்தில் பார்த்தேன். பின்பு எந்த ஆட்கள் வந்து இதை வெட்டி போடலாம் சொல்லி வந்தார்களோ அவர்களே அதை அண்ணார்ந்து பார்க்கும்படியாய் அதே மரம், அன்பானவர்களே, ஒரு கனிகள் நிறைந்த ஒரு மரமாய் அது செழிப்போடு இருக்கிற ஒரு காட்சியை தேவன் எனக்கு காண்பித்தார். அன்பானவர்களே, வரலையா? பாருங்க, இந்த பட்டு போன இந்த மரத்தினுடைய இந்த நிலைமை ஒரு கனி உள்ள ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்த அந்த தரிசனத்தை தேவன் எனக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தார். அப்போ அதில் இருந்து ஒரு 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 தேங்காய் அந்த மேலே இருந்த அந்த மரத்தில் இருந்து கீழே ஒரு ஆள் கால் பக்கத்துல விழுகிற காட்சியை காண்பித்தார். உடனே அந்த நபர் அதை வெட்டி அதனுடைய சுவையை சுவைத்து பார்க்கிறார். அது மிக அருமையான ஒரு சுவையை கொடுத்தது. அன்பானவர்களே, அதோடு எனக்கு தரிசனம் நின்று போனது. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, என்ன தரிசனம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு சொல்லும் பொழுது தேவன் இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி பேசினார். நான் உங்கள் சிறையிருப்பை, இப்படி பட்டு போன நிலைமையிலே இருக்கிறதை என் கரம் தொட்டு, என் வறண்ட இந்த செழிப்பு இல்லாத இந்த மரத்தை என் கரம் தொட்டு சிறையிருப்பை என் பிள்ளைகளுக்கு நான் இப்படித்தான் மாற்ற போகிறேன் என்பதை தேவன் பேசினார். அன்பானவர்களே, அவர் சொன்னார், கண்ணீரோடு விதைத்தாங்க, ஒரு கம்பீர அறுவடை கொடுக்க முடியாதபடி அது இருந்தது. ஆனால் சிறையிருப்பு மாறின பின் அது கம்பீரமான அறுவடையை கொடுத்தது, சுவை நிறைந்த கனிகளை நமக்கு கொடுத்தது. அன்பானவர்களே, அவர்கள் அறுவடை ஒன்றுமில்லாமல் இருந்தது, ஆனால் அவர்கள் அறுவடை மிகுதியாய் காணப்பட்டதை தேவன் தரிசனத்தோடு பேசினார். அவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும்படி செய்த அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். உங்க வெறுமை மாற போகிறது. உங்க இருக்கிற நிலைமை, அந்த வறண்ட நிலைமை மாற போகுது. மிகுந்த பலன் வராத அந்த மரத்திலிருந்து சில தொடுதல் கர்த்தர் செய்ய போகிறதினால் மிகுந்த பலனை உண்டாக்கும்படி, என் வறண்ட ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இப்படியாய் கர்த்தர் மாற்ற போகிறதை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி தேவ ஆவியானவர் சொன்னார். நான் என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருடைய சிறையிருப்பு மாறும்னு விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். தலைக்கு மேல Thank you Jesus. ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உன்னை என்னையும் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் இன்றைக்கு நாம் கண்ணீரின் பாதையிலே செல்லுகிறோம். அதனால தான் இன்னைக்கு நமக்கு யாரும் உதவிக்கு வரல. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கைவிடப்பட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, கனியே கொடுக்க முடியாத நிலைக்கு நாம் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு தொடுதல் வரப்போகிறது. ஒரு மாற்றமும் குடும்பத்துல நடக்க போகுது. ஒரு சீரமைப்பு கர்த்தர் செய்ய போகிறார். அவர் சில கெட்ட காரியங்கள் எல்லாம் நீக்கி
அது கனி கொடுப்பதற்கு என்ன பயிரிட வேண்டுமோ, எதை விதைக்க வேண்டுமோ, எந்த மருந்த போட வேண்டுமோ, அதை சரியாய் அவருடைய கரம் இன்றைக்கு செய்வதினால் நாம் பூத்து குலுங்கும்படி, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நம்மை வெற்றி போடவர்கள் வரும் பொழுது அவர்களே அண்ணாந்து பார்த்து இது எப்படிதான் நடந்ததுன்னு சொல்லும்படி பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவது, கர்த்தர் கம்பீரமான அறுவடையை வறண்டு போன உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பை மாற்றுவார். இரண்டாவது, கம்பீரமான அறுவடை. அழுது கொண்டே இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் அறுவடை வருமா பிரதர்? ஒரு பலனே வரல, எப்படி பிரதர் அறுவடை வரும்? நான் சொல்லுகிறேன், இயேசு அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். அந்த அறுவடையை உண்டு பண்ணுவார். அன்பானவர்களே, உங்கள் வெறுமைகள் மாறும். பக்கத்துல திரும்பி, இப்போ இருக்கிற நிலைமை உங்களுக்கு வருகிற காலத்துல மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற இந்த நிலைமை மாறும். இப்ப இருக்கிற நிலைமை, வருகிற மாதம், வருகிற காலம், வருகிற நாட்கள் இனி அப்படிப்பட்டதா நமக்கு இருக்காது. காரணம், உங்க ஏன் தலையெடுத்த மாத்தணும்னு இவர் நினைச்சாருன்னா எவனால மாத்த முடியும்? தேவன் நினைத்ததை செய்ய அவர் வல்லவர். அதுக்கு சரியா என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கும் போது, என்னை சரி செய்ய நான் ஒப்பு கொடுக்கும் போது, என்னை சரி செய்து மாற்றத்தை என் மூலம் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒண்ணு இல்லாத நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பட்டு போன நிலைமை தான், நம்ம உதவியற்ற ஒரு நிலைமை தான். நம்மளுடைய நிலையை பார்த்து சில பேசுற கூட்டம் எல்லாம் இருக்கும். நான் சொல்றேன், நம்ம இழிவா நம்மள பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதற்கு எதிர்த்தே நிக்காதீங்க. நம்ம மேல தவறான பழிய போடுறாங்களா, போட்டுக்கட்டும், அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. கர்த்தர் நம்மை உயரமான இடங்களிலே கொண்டு செல்லுவதற்கு அது ஒரு அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, அந்த மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். சோ அந்த கீழே இருக்கிற சில காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்புவதற்காய் கூச்சலிடும். கூச்சலை கேட்காதீங்க. அந்த மரத்தை வெட்ட வந்தவனுடைய காரியத்தை பார்த்து நீங்க பயந்து கலங்காதீங்க. நீங்க பட்டு போன நிலைமையில இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிங்க. அதே பூத்து குலுங்கும்படி சிறையிருப்பு மாறும். அது உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உண்டாகும். நம்ம மூலம் குன்றத்தூருக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவங்க வாய்கள் பொத்தி கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அவங்க பேசட்டும், அவங்க பண்ணட்டும், அவங்க எதிர்க்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், எதுவுமே நீங்க எதிர்த்து நிற்காதீங்க. கர்த்தர் அவர்கள் அதிசயமாய் நம்மளை கர்த்தர் நடத்துகிறார்னு சொல்லும்படிதான் அந்த சிறை இருப்பும் மாறி இருக்கும். அதனால அது யார் சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை உண்டு பண்ணின கர்த்தர் இதை செய்வார். நம்மை உண்டு பண்ணின தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். பாருங்க, எகிப்துல எத்தனையோ வருஷமா, 400 வருஷமா அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவங்க கத்தறாங்க, கூச்சலிடுறாங்க, அவருடைய சுமை கொடுக்கறத தேவனை நோக்கிறாங்க. அவங்களுடைய சத்தம் கர்த்தரை நோக்கி 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 வருஷம் ஆக ஆக கர்த்தரையே விட்டுட்டு அவங்க மாம்சரீக ஒரு கத்தி கூச்சலிட்டு கொண்டு இருந்த அந்த சத்தம் பரலோகத்துக்கு எட்டினதாம். அன்பானவர்களே, கர்த்தர் அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு நினைச்ச தருணத்திலே ஆண்டவர் சில நாட்களிலே அவர்களுக்கு சிறையிருப்பை மாற்றினார், அவங்களை விடுதலை ஆக்கினார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆக்கப்பட்டது சாதாரணம் நினைக்காதீங்க. அது முடியவே முடியாத காரியம்.
400 வருஷமா அடிமைகளா இருக்காங்க. எப்படி முறிக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. ஆனா இவங்க சிறையிருப்ப மாத்தணும்னு நினைச்சது யார் தெரியுமா? கர்த்தர். சோ அவரால எல்லா விஷயத்தையும் சாத்தியம் பண்ண முடியும். பாசிபிலிட்டியே இல்லைனாலும் அவர் மாத்திடுவார். காரணம், அவர் அவ்வளவு பெரிய தேவன். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை உண்டு பண்ணின கர்த்தர் நமக்காக அதை செய்வார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த சாட்சியை நான் கேட்டேன். 1967 ஆண்டு, எல்லாரும் தெளிவா இந்த சாட்சிகளை கேளுங்க. 1967 ஆண்டு ஒரு வாலிபன் இருந்தார். அந்த வாலிபனோடு கூட கர்த்தர் பேசினார். மகனே, என் ஊழியத்திற்கு நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஊழியத்திற்கு வான ஆண்டவர் திரும்ப 1967 அந்த வாலிபனோடு கூட ஆண்டவர் பேசுறார். ஆனா இவரை ஊழியத்திற்கு அழைக்கும் போது அந்த குடும்பத்தின் சிறையிருப்பு எப்படி இருந்ததுன்னா, குடும்பத்துல இவர் வேலைக்கு போனா ஒரு வேளை வீட்டில கஞ்சி குடிக்க முடியும், சாப்பாடு சாப்பிட முடியாது. காரணம், அவருக்கு தங்கை இருந்தது, ஒரு அண்ணன் இருந்தாங்க. குடும்பத்தின் சுமை இவர் மேல விழுந்தது, இந்த வாலிபன் மேல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஊழியத்திற்கு வா அப்படின்னு பேசினார். இப்ப இவருடைய நிலைமை என்னன்னா, டெய்லி வேலைக்கு போய் வந்தா சம்பளம் கொடுப்பாங்க. அந்த கூலியை வைத்து கொண்டு அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் வருமானம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். அந்த 3.5 ரூபாய் வருமானம் அவர் ஒரு நாள் கூலிக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வரும்போது அந்த 3000 ரூபாய் கூலியில அவர் டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, அந்த 3000 ரூபாயை வாங்கி கொண்டு அதுல 35 பைசா தசமா பாகத்தை எடுத்து கொடுப்பார் சபைக்கு டெய்லி. மீதம் 25 பைசாவில அவர் வேலைக்கு போயிட்டு வர அந்த 6 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதற்குரிய பஸ் டிராவலிங்காக அவர் வைத்து கொண்டார். மீதம் இருக்கிற 2 ரூபாய் 90 பைசாவிலே அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பார். அந்த அம்மா அந்த பணத்துல அவங்க 15 ரூபாய் வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுல உண்டி எல்லாம் வாடகைக்கா எடுத்து வைத்துட்டு மீதி இருக்கிற பைசாவை வைத்து கொண்டு சாப்பிடலாம்னு பார்த்தா வீட்டுல சாப்பாடு இல்ல. ஒரு வேளை கஞ்சி வீட்டுல இருக்கிற 6 பேர் 5 பேருக்கு திருப்தியா வரும், அவ்வளவுதான். சாப்பாடு இல்ல. கஞ்சி குடித்து கொண்டே இந்த வாலிபன் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ என் ஊழியத்துக்கு வா, நீ என் ஊழியத்துக்கு வா. அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே, நான் போனா 3.5 ரூபாய் சம்பளத்துல தான் நாங்க ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி இந்த அத்தனை 6 பேரும் குடிப்பாங்க. நீங்க மட்டும் இந்த 3000 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளும் வழிகளை திறந்து விட்டீங்கன்னா, இந்த சிறையிருப்பை மாத்தினீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னாரு. 3 வாரமா இதே போராட்டம். கர்த்தர் போராடி கொண்டே இருக்கிறார், ஊழியத்துக்கு வா. அவர் திரும்ப திரும்ப சொல்றார், 3.5 ரூபாய்க்கு வழி சொல்லும் ஆண்டவரே, நாங்க கஞ்சி குடிக்கணும், வழி சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, டெய்லி 3000 ரூபாய் வாங்குவாரு, ஞாயிற்றுக்கிழமை வாங்க முடியாது. காரணம், அன்னைக்கு கம்பெனினா ஆயிடும் ஹாலிடே. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டுல 6 பேருக்கும் ஒருவேளை கஞ்சும் கட்டு. சனிக்கிழமை நைட்டு குடித்த கஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாததுனால் அடுத்த திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும் பொழுதுதான் 3000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தது, குடும்பம் பட்டினி. திங்கக்கிழமை வந்தது, போகும் பொழுது குழாவிலே கொஞ்சம் தண்ணியை குடித்து கொண்டு அந்த வாலிபன் போறார். போனா அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற கம்பெனி மூடப்பட்டது. ஒரு போர்டு வைத்திருக்கிறாங்க, க்ளோஸ்டு அப்படின்னு, மூடப்பட்டுருச்சு. இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. கையில அந்த 6 கிலோமீட்டர் பணம் சனிக்கிழமை வந்தா தானே போக முடியும்.
திங்கக்கிழமை போகும்போது பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வீட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் சாப்பிடாமல் சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுறதோடு கிளம்பி போன அவர் கம்பெனி க்ளோஸ்டு. மதியம் கிளம்பி வரார். அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னப்பா மதியமே வீட்டுக்கு வந்துட்ட? அம்மா, கம்பெனிக்கு போனேன், மூடப்பட்டதுன்னு போர்டு வச்சிருக்குது, நான் வந்துட்டேன். அவங்க அம்மா கேட்கறாங்க, மூடப்பட்டிருக்குது வந்துருச்சா? எப்பா வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைப்பா, சனிக்கிழமை நைட்டு கஞ்சி குடிச்சது, நீ மூடப்பட்டிருது வந்துருச்சுன்னு அசால்ட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி. அம்மா, நானும் வந்து தெம்போட வரல, நானும் உங்களை மாதிரி சனிக்கிழமை நைட்டு குடிச்ச கஞ்சியோட நடந்தே 6 கிலோமீட்டர் போய் பஸ் காசு இல்லாம திருப்ப 6 கிலோமீட்டர் நடந்தே களைத்து போய் நான் வந்திருக்கிறேம்மா, நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை அந்த இடத்துல அந்த வாலிபருக்கும் அந்த அம்மாவுக்கும் நடக்குது. இந்த வாலிபர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியத்துக்கு வா. பயங்கர கோபம். பக்கத்துல ஒரு சபை இருந்தது, அந்த சபைக்கு போய் முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, இங்க வர ஜனம் பிரசங்கி யாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் கர்த்தர் விதைப்பு இல்லாம அறுவடை இல்லாம அவங்கள போஷித்தார், அவங்களுக்கு பசி இல்லைன்னாங்க, அவங்களை நடத்தினான்னு சொன்னாங்க, காடை வந்ததுன்னாங்க, மண்ணா கொடுத்தீங்கன்றாங்க. ஆண்டவரே, இந்த வாலிபன் ஜெபிக்கிறாப்ல, இறைச்சியை கேட்டு நாங்க ஜெபிக்கல, ஏன்னா இறைச்சியை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு மண்ணாவும் வேணாம், எனக்கு இறைச்சியும் வேணாம், ஒருவேளை கஞ்சி இன்னைக்கு குடிப்பதற்கு நீர் ஏதாவது ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. 2 மணி நேரம் வாலிபன் உட்கார்ந்து யாரும் இல்லாத ஒரு சபையில, ஒரு போதகர் மாத்திரம் ஜெபித்து கொண்டு இருக்க அந்த சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்றார். அந்த போதகர் கிட்ட சொல்லல. அவங்க அம்மா சொன்னாங்க அந்த சபைக்கு போறதுக்கு முன்னாடி, தம்பி, நீ எங்கேயாவது போய் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வா, 5 ரூபாய் நீ கடன் வாங்கிக்கிட்டு வந்தீன்னா பிள்ளைங்களுக்கு நான் கஞ்சாக்கி கொடுத்துருவேன். அந்த நாட்கள்ல சுருள் வைத்திருப்பாங்க, அது பத்திரத்துக்கு, அதை தீ கொளுத்தி வேக வைப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்திருப்பான். நம்ம இவர் சொன்னாப்ல, அம்மா, நான் 5 ரூபாய் போய் நான் கடன் வாங்கிக்கிட்டு வரேன், ஆனா நீ வீட்டுல கஞ்சி ஆக்க கூடாது அப்படின்னாரு. அவங்க அம்மா ஒண்ணுமே புரியல. என்னப்பா அப்படி சொல்றேன்னா, 5 ரூபாய்க்கு நான் பூச்சி மருந்து வாங்கிக்கிட்டு வருவேன், வீட்டுல அமைதியா எல்லாரும் 5 பேர் 6 பேரும் அந்த பூச்சி மருந்த குடிச்சிட்டு சாப்பிட்டு செத்து போயிடலாம். ஏன்னா அம்மா, கரைன்னு ஒண்ணு இருந்தா நாம போய் கடந்து நீந்தி போயிடலாமா, நமக்கு தான் கரையே தெரியலையாமா, நாம எதுக்குமா வாழணும் அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான். அவங்க அம்மா அழுகுறாங்க. கிளம்பி போறமான். இந்த கேப்ல தான் அவர் சபையில வந்து ஜெபம் பண்றார். இப்படி சொல்லி, இறைச்சி வேணாம், இதுவும் வேணாம், எங்களுக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே. நடந்தது என்ன தெரியுமா? 2 மணி நேரம் ஜபத்துக்கு அப்புறம் யாரோ ஒருவருடைய சத்தம் அந்த வாலிபனுடைய காதுகள்ல கேக்குது. எழும்பி வீட்டுக்கு போ அப்படிங்கிற ஒரு சத்தம். இவர் திரும்பி பார்க்கிறார். அந்த போதகர் பின்னாடி ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறார். திரும்பவும் சத்தம் கேக்குது, எழும்பி வீட்டுக்கு போ. அத போதகரை கூப்பிட்டு சொல்றாரு, பாஸ்டர் ஐயா, யாரோ என்ன வீட்டுக்கு கிளம்பி போ சொல்ற ஒரு சத்தம் எனக்கு கேக்குது. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கிளம்பி நடந்துகிட்டு பசியோட அவர் நடந்து வராரு. அவங்க வீட்டுல இருந்து ஒரு இடுக்கமான ஒரு வழி, உள்ள ஓலை கொட்டாய் போட்ட ஒரு வீடு, அந்த ஒரு வழியா ஒரு போஸ்ட்மேன் நடந்து கொண்டு வந்தான். இந்த வாலிபனுக்கு இதை பார்க்கும்போது, நம்ம வீட்டுக்கு யார் எப்படி போஸ்ட்மேன் வராங்க பார்த்தா, அவங்க அம்மா கையில ஒரு மணி ஆர்டர் கையில இருக்குது. அந்த மணி ஆர்டரை பார்த்து இவருக்கு பெரிய ஷாக்.
அம்மா அந்த மணி ஆர்டருக்குள்ள இருக்கிற ஒரு தொகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த தொகை 30 ரூபாயாய் அந்த மணி ஆர்டருக்குள்ள இருக்குது. இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா 3000 ரூபாய்க்கு நான் இவ்வளவு நேரம் அழுது ஜெபம் பண்ணிக்கின்னு வரேன், எங்க அம்மா கையில இப்ப 30 ரூபாய் வந்திருக்குது அப்படின்னு யார் எழுதுனான்னு பார்த்தா, இவங்க வாழ்ந்த ஒரு இடத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயதான ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த குடும்பம் அவரை பாதுகாத்தது. அந்த ஜுரத்துல அந்த குடும்பத்துக்கு இவங்க உதவி செய்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் செய்த அந்த உதவிக்காக அவங்க அட்ரஸ கரெக்டா கண்டுபிடிச்சு மணி ஆர்டர் 30 ரூபாய் சரியான நேரத்திலே கர்த்தர் அவங்க வீட்டை தேடி கொண்டு வந்து சேர்த்தார். அவர் நேரா போனார். அந்த வாலிபன் கதவை திறந்துட்டு நேரா போய், அவருக்கு இருந்தது 2 பைஜாமா, 2 சட்டையோ பேண்டோ எதையோ ஒன்னு எடுத்துட்டு போனார். அவங்க அம்மா கேட்டாங்க, எங்கப்பா போற? நான் உன்னை திட்டேன், நீ கிளம்பி போறியா? அவர் சொன்னாரு, அம்மா நீ திட்டேன் நான் கிளம்பி போல, 3 வாரமா ஒருத்தர் என்ன ஊழியத்துக்கு வா, உன் சிறை இருப்ப நான் மாத்துவேன்னு பேசுறாரு. நான் 3000 ரூபாய்க்கு வழி சொல்லும் ஆண்டவரேன்னு சொன்னேன். நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு டெய்லி 3000 ரூபாய் கிடைக்கும். நான் வீட்டுல இல்லாம இருந்தா கர்த்தர் உங்களுக்கு 30 ரூபாய் தருவாரு. கர்த்தர் அப்படியாய் அன்றைக்கு தரித்திரம் என்கிற கோலை அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த குடும்பத்துக்கு அந்த தரித்திர கோலை கர்த்தர் முறித்து போட்டார். அவர்கள் சிறையிருப்பை அன்னைக்கு மாத்தின தேவன் இன்னைக்கு வரையும் அந்த சந்ததி இந்த சென்னையில ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் செய்கிற அந்த அற்புதம் நம் தலைமுறை தலைமுறையாய் திரும்ப அந்த வறண்டதை பார்க்க மாட்டோம். நாம் மேல் ஓங்கி உயரும்படியாய் கர்த்தர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. இந்த 126 சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்க அழகா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல திருப்புவார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். இதை எந்த சூழ்நிலையில எழுதினாங்க தெரியுமா? இந்த இப்படி காரியத்தை கர்த்தர் ஏன் புகழ்ந்தாங்கன்னா, ஒரு சம்பவம் அந்த நாட்களிலே நடந்தது. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, தேவனை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் என்கிற தேசத்துல அடிமையாக்கப்பட்டு எருசலேம்ல இருந்து பாபிலோன் வரைக்கும் அடிமையா கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போன போது சில பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ரா, இந்த நெஹேமியா, இவங்கெல்லாம் உபவாசத்தோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்க சிறையிருப்பை மாத்துங்க, எருசலேம்ல இருந்து இப்படி பாபிலோன் வரைக்கும் எங்க சந்ததிகள் அடிமையா போயிருச்சேன்னு சொல்லி அவங்க ஜெபத்தை உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கதறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு. அவங்கள பாபிலோன்ல இருந்து விடுதலை பண்ணி திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்ததை தாவீது அழகாய் கர்த்தரை துதிக்கிற வார்த்தை தான் இந்த 126 சங்கீதம். அன்பானவர்களே, எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போனாங்க. ஆனா தேவன் ஜெபத்தை கேட்டு பாபிலோன்ல இருந்து திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் எங்க சிறையிருப்பை மாத்தினாருன்னு சொல்லி செய்த நன்மையை நினைத்து துதித்த சங்கீதம் தான் சங்கீதம் 126. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எங்க சிறையிருப்பை மாத்தினதுன்னு மட்டும் சொல்லல, எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்படியாய்
துதிக்கிற சத்தம், கம்பீர அறுவடையின் சத்தம் சிறையிருப்பு மாற்றின பின்பதாய் அவர்களுக்கு நடந்தது. உங்களுக்கும் நடக்கும், விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய். பாபிலோன்ல அடிமைகளாய் இருந்ததை போலதான் இன்னைக்கு நம்ம நிலைமை காணப்படுகிறது. கனி கொடுக்க முடியல, வளர்ச்சி அடைய முடியல, ஆசீர்வாதமா நாமே இல்லை. ஒரு வறண்ட நிலைமை, அந்த கனி இல்லாத வறட்சியின் தென்னை மரத்தை போல அடிமைகளா இன்னைக்கு நீ நானும் பாபிலோன்ல கிடக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். உங்க நிலைமை, சிறையிருப்பின் நிலைமையை நான் மாற்றப் போகிறேன். உங்கள் நன்மைகளை சத்துரு கைப்பற்றி வைத்திருக்கிறானா? உங்கள் சந்தோஷத்தை இதனால இழந்து நீ காணப்படுகிறையா? கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன் நிலைமை சிறையாக்கப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புறது மாத்திரம் இல்லமா, உங்க வாய் நகைப்பினாலும் உங்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தர் ஒண்ணுமே இவனுக்கு செய்யலையே நம்மளை பார்த்து சொன்ன நாவுகள் எல்லாம் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படி நம் சிறையிருப்பு 126 சங்கீதத்தின்படி மாறப்போகிறது. ஆமென் விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தர் செய்த நன்மையை மறக்கலாம், ஆனால் சபை ஒரு நாளும் தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் மறக்க கூடாது. அன்பானவர்களே, தேவனை விட்டும் நாம் வழிவிலக கூடாது. அவர்களை மாறி தேவனை நாம் புறக்கணிக்க கூடாது. தேவன் வார்த்தையை மீறி நாம் எதையும் செய்யக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அவங்க அழுது கொண்டே எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு போனாங்க. ஆனா ஜெபத்தால், பரிசுத்தவான்களுடைய கண்ணீரினால் பாபிலோன்ல இருந்து சந்தோஷத்தோடு திரும்ப எருசலேமுக்குள் வந்தாங்க. அப்படி உங்கள் ஜெபம் சிறையிருப்பை மாற்றுகிறது மாத்திரமல்ல, பெரிய பலன்களை வருகிற நாட்களிலே கொண்டு வர போகிறது. விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பிரச்சனையை பார்த்து நிறுத்தி விடாதீங்க. நாம கம்பீரத்தோடு உரத்த சத்தமாய் சாட்சி சொல்லும்படி, நம்மளுடைய தலை ஓங்கும்படியாய் ஜெபிக்கிறவன் விழுந்ததாய் சரித்திரம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கம்பீரமான ஒரு அறுவடையை ஜெபிக்கிறவனுக்கு உண்டாகும். உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவார். நீங்களும் நானும் விட்ட கண்ணீர் அது பலன் உண்டாகும். நாம செய்த நன்மைகள் பலன் உண்டாகும். நாம கர்த்தருக்காய் கொடுத்ததற்கு பலன் உண்டாகும். நாம உபவாசம் போட்டு ஜெபித்ததற்கு பலன் உண்டாகும். சிறையிருப்பு வெறுமையின் நிலையில் இருக்கிற நமக்கு மாறப்போகிறது. பலமாய் விசுவாசத்துடன் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவரை உரித்தெறியாமல் சத்தமிட்டு அழுது, அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவர். அன்பானவர்களே, பாருங்க, யோபு அவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழக்கிறார். பிள்ளைகள் போறாங்க, சொத்துக்கள் போறாங்க, அவருக்கு இருக்கிற அந்தஸ்து போகுது, வேலையாட்கள் போறாங்க, எல்லாம் போகுது. அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாத்தான் கொடிய பருக்களினால் நிரப்பினான். கொடிய ரோகத்தை கொண்டு வந்தான். இந்த யோபுவுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். எல்லாம் பைபிளை கிளவைங்க. யோபுவுக்கு 3 சிநேகிதர் இருந்தாங்க. அவங்க முதல் பெயர் எலிபாஸ், 2வது பில்தாத், 3வது சேப்பார். இந்த 3 பேரும்
யோபுவுக்கு ரொம்ப சிநேகிதன். அவன் கூடவே இருப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கேற்பாங்க. இப்ப இந்த 3 பேருக்கும் ஒரு செய்தி போகுது. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாருப்பா. சொத்து போச்சு, பிள்ளைகள் போச்சு, அந்தஸ்து போச்சு, வேலையாட்கள் போச்சு, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் போயிருச்சுன்னு சொல்ற ஒரு செய்தி 3 பேருக்கு போகுது. இந்த எலிபாஸ், பில்தாத், சோப்பார் 3 பேரும் கிளம்பி தங்க தேசத்திலிருந்து யோபுவை பார்க்கும்படி வராங்க. இப்ப பார்க்கும் பொழுது என்ன தீமைகள் இந்த யோபுவுக்கு வந்தது, அவருக்காக பரிதபிக்கவும் அவருக்கு ஆறுதல் சொல்லவும் கிளம்பி 3 பேரும் கிளம்பி வராங்க. நல்லா கவனிங்க, அவங்க தூரத்துல வரும்போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. அங்க யோபு இப்படி உருக்குலைந்து உட்கார்ந்து இருக்கிற காட்சியை இந்த 3 சிநேகிதரும் பார்க்கிறாங்க. அவங்க அதை பார்த்த உடனே அவங்க மனசு தாங்க முடியல, சத்தமிட்டு அழுகிறாங்க. யோபு, உனக்கு இந்த நிலைமையா? எப்போ எல்லாருக்கும் புத்தி சொன்ன உனக்கு இந்த நிலைமையா? உன் கடவுளுக்கு நீதிமானா நீ இருந்தியப்ப உனக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வைகளை கிழித்து கொண்டு தலையில் இருக்கிற மண்ணை தூக்கி தரையில் இருக்கிற மண்ணை தலை மேல போட்டுக்கொண்டு உரத்த சத்தமா அழுகிறாங்க. யோபு, உனக்கு இந்த நிலைமையா? எலிபாசும் சேப்பாரும் பில்தாத்தும் அழுகிறாங்க. அப்ப சொல்றாங்க, யோபு, உன் துக்கம் மகா பெரிய துக்கம்பா என்று சொல்லி அந்த ஆறுதல் சொல்லவும் பரிதபிக்கவும் வந்தவர்கள் யோபுவோடு கூட எதையுமே பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவங்க தரையிலேயே உட்கார்ந்தார்கள். அன்பானவர்களே, 7 நாள் பேசல, தரையிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. காரணம், அந்த மனுஷனுக்கு நேரிட்ட சோகம் இவங்க இருதயத்தை, சிநேகிதர் 3 பேர் இருதயம் பாதித்துக்குள் கொண்டு போனது, பாதிக்கப்பட்டது. இப்படி இருந்த நிலைமையிலும் அவரோடு கூட அவங்க பேசலனாலும் இந்த நேரத்திலையும் அந்த மனுஷன் பாருங்க, கர்த்தரை சார்ந்து இருப்பதிலையும் கர்த்தரோடு கூட ஜெபிக்கிற அந்த அனுபவத்திலையும் அவர் அதற்கு தடையே கொண்டு வரவில்லை. அன்பானவர்களே, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சரீரத்திலே பயங்கர பலவீனம் ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்க, நாம அன்னைக்கு ஜெபமே செய்திருக்க மாட்டோம். வைத்த வலியோ தலைவலியோ குடல் பெறற்றது ஏதோ ஒண்ணு வந்திருந்தா அன்னைக்கு பாருங்க உங்க ஜெபமே ஒரு சரியா இருக்காது. ஏதோ ஒரு கெட்ட செய்தி கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட செய்தியே இருதயத்துல போட்டு நம்ம ஜெபம் அன்னைக்கு சரியா செஞ்சிருக்க மாட்டோம். ஏதோ நம்ம மனசு வலிக்கிற மாதிரி குடும்பத்துல சில காரியம் நடக்கும் போது அதையே யோசித்து கொண்டு அன்னைக்கு ஜெபத்தை விட்டுருப்போம். வீட்டுல ஏதோ ஒரு போராட்டம், சண்டை, சமாதான கொலைச்சல் நடக்கும் போது ஜெபத்துல அந்த கோபத்தை கொண்டு வந்து நம்ம திணிப்போம். நல்லா கவனிங்க. ஆனால் யோபு தன் சரீரத்தில் நேர்ந்த பொழுதும் கர்த்தருக்கும் அவருக்கும் இடைவெளியை அவர் தரல. பிள்ளைகளுக்கு நேர்ந்த பொழுதோ கர்த்தருக்கும் அவருக்கும் இடைவெளி வரல. தன் சேர்த்து வைத்த செல்வங்கள் போடும் போதும் கர்த்தருக்கும் அவருக்கும் இடைவெளியை கொடுக்காமல் அவர் சார்ந்து ஜெபத்தோடு அந்த பலவீன நேரத்துல இருக்கிறார். நல்லா கவனிங்க. சரீரத்துல 2-3 பருக்கள் கொடிதாய் வந்துச்சுன்னா பயங்கர எரிச்சல் சரீரத்துல இருக்கும். ஆனா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், அதுல இருந்து சீவு வழிந்து ஊத்தி கொண்டிருந்தது யோபுவுக்கு. அவரால கீழே கூட உட்கார முடியாது. காரணம், பின்பக்கம் முழுவதும் கொடிய பருக்கள். கீழே உட்கார்ந்தோம்னா அந்த பேக் போர்ஷன் ஃபுல்லா நசுங்கி சீவு வெளியே வரும். அந்த கொடிய நேரம் அவர் ஜெபத்தை விடல. குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் போயிடுச்சு, இனிமே எனக்கு என்னப்பா, தலையில கையை வச்சுட்டு ஜெபத்தை விடல. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எது நடந்தாலும் கர்த்தரோடு நடக்கிறதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி நடந்தார். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா?
இந்த காரியம் நடக்கும்போது இந்த 3 பேர் வராங்க பாருங்க, சிநேகிதர், எலிபாஸ், இந்த சேப்பார், இந்த பில்தாத், இவங்க 3 பேரும் கர்த்தருக்கு பயந்தவங்க. ஆனா இந்த நடந்த கோரமான காரியத்தை பார்த்து இந்த 3 பேருடைய வாயின் வார்த்தைகள் நிதானமாய் இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா யோபு இவ்வளவு பிரச்சனையை அனுமதித்தோம், அவர் வாயின் வார்த்தை நிதானமாய் இருந்ததாம். ஆண்டவர் என்னோடு பேசினார். கர்த்தர் சிநேகிதனாகிய யோபின் சிநேகிதனாகிய எலிபாசை நோக்கி சொல்றாரு, எலிபாஸ், உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும், பில்தாத் மேலும் சோப்பார் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது அப்படின்றார். இவங்களுக்கு புரியல, என்ன ஆண்டவரு, நாங்க என்ன ஆண்டவரு செய்தோம்? ஆண்டவர் சொல்ற, எலிபாஸ், நீயும் 2 சகோதரர்களும் சிநேகிதர்களும் சேர்ந்து நிதானமா என்னை குறித்து நீங்க பேசல அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நிதானமா பேசாததுனால இங்க 3 பேர் மேலயும் எனக்கு கோபம் மூழுகிறது. நீ என்ன பண்ணு, யோபு கிட்ட போய் ஒரு வேண்டுதல் செய்ய சொல்லு. அதற்கு 7 காளைகளை கொண்டு போ, 7 ஆட்டு கடாக்களை யோபு கிட்ட நீ கொண்டு போய் உங்கள் 3 பேருக்காக சர்வாங்க தகன பலியை யோபு இடும்படி செய்ய சொல். அப்ப சர்வாங்க தகன பலியை யோபு இட்டு உங்க 3 பேருக்காக வேண்டுதல் செய்வார். அப்போ உங்களை நான் மன்னிப்பேன். காரணம், நடந்த சில வறண்ட நிலைமைக்கு உங்கள் வார்த்தை நிதானமாய் இல்லாமல் போனதினால் நீங்க யோபு கிட்ட போங்க, உங்களுக்காக யோபு ஜெபம் பண்ணுவார். அப்போ நான் யோபுவின் சிறையிருப்பையும் மாத்துவேன், உங்களையும் மன்னிப்பேன். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? எலிபாஸ், பில்தாத், சோப்பார் 3 பேரும் 7 காளைகள் 7 ஆட்டு கடாக்களை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி இட்டு, ஆண்டவரே நாங்க நிதானமா பேசல, உண்மைதான், நடந்த காரியத்தை பார்த்து நாங்கள் அவிவிசுவாசமாய் பேசிவிட்டோம், கர்த்தர் இல்லாததை போல நாங்கள் பேசிவிட்டோம், கர்த்தர் எங்களை நடத்துகிற தேவன் என்னப்பா வாழ்க்கைன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் அறியாமல் பேசிவிட்டோம், நாங்கள் நிதானமாய் பேசாததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு யோபு இந்த 3 பேருக்காக ஜெபம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து முதல்ல அவங்க 3 பேரு காரியத்தை மாத்தல, யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் கம்பெனிக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு 5 வருஷம் வெயிட் பண்றீங்கன்னு வைங்க. அந்த 5 வருஷத்தினுடைய முடிவில் ஒரு ஆத்மா உங்ககிட்ட வந்து, எங்களுக்கு குழந்தை இல்லப்பா, நீ ஜெபம் பண்ணுப்பான்னும் போது நீ என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இருதயத்துல சொல்லுவீங்க, இல்லப்பா நாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நீ வாயில சொன்னாலும் இருதயத்துல, நானே 5 வருஷம் போராடின்னு இருக்கிறேன், எனக்கே ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, உனக்கு வேற நான் ஜெபம் பண்ண பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. வீட்டுல பயங்கர வயிற்று வலி வந்ததுன்னு வைங்களேன், அப்பதான் போன்ல, எப்பா கொஞ்சம் பலவீனமா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா கூப்பிடுவாங்க. நம்ம இருதயத்துல சரி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு வாயில சொன்னாலும், நானே வைத்த வழியில நீங்க போராட்டு இருக்கிறேன், இது வேற ஒண்ணுச்சு அப்படின்ட்டு போனை கட் பண்றோம். நல்லா கவனிங்க, இத பண்றோம் பாருங்க. ஆனா யோபு என்ன பண்ணார் தெரியுமா? எப்பா 7 ஆட்டுக்காடாக கொண்டு வந்திருக்கிறேன், 7 காளையை கொண்டு வந்திருக்கேன். நாம் யோபுவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? ஏண்டா எந்திரிச்சு நிக்கவே எனக்கு முடியலடா, உடம்பு ஃபுல்லா சீவு, ரத்தம் சீவு வெடிச்சு கட்டி வெடிச்சு நான் வலியோடு கிடக்கிறேன், உனக்கு சர்வாங்க தகன பலியை வேற நான் கொடுக்கணுமா? அமைதியா போயிடுறார். நீங்களும் நானும் சொல்லியிருப்போம். ஆனா அவர் சொன்னாரு, பாப்பா ஜெபம் பண்ணலான்னு. சரீரத்துல சரியான ட்ரெஸ் இல்லைங்க, ஏன்னா அது போட்ட பயங்கர இரிட்டேஷன் உண்டாகும். அவர் அப்படியே சாம்பல உக்காந்து 3 பேருக்காக, ஆண்டவரே
அவங்க சிறையிருப்ப மாத்துங்கன்னு நம்மள மாதிரி வாயில சொல்லல, ஆத்மாத்தமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சிறையிருப்பு மாறாதவர் சிறையிருப்பு மாறுவதற்காக ஜெபம். ஆமென். பாருங்க, சில காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்து நம்மளை அப்படியே உத்து கவனிப்பார். என்ன பண்ணும், இதை எப்படி இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணும், இதை எப்படி இந்த விஷயத்தை அழகா கொண்டு போகும்னு கர்த்தர் அழகா பார்ப்பார். அந்த நேரத்திலே சிறையிருப்பு மாறணும்னா நாம் நிதானமாய் ஜெபத்துல இருக்கணும், நிதானமாய் பேசணும், நிதானமாய் ஐக்கியத்துல இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளை கர்த்தர் உற்று கவனித்துக் கொண்டிருப்பார். கர்த்தர் பார்க்கிறார். யோபு ஒருவேளை எதான ஒரு வார்த்தை அங்க அப்படி சொல்லி இருந்தார்னா அவர் சிறையிருப்பு மாறாமலேயே செத்திருப்பார். அவர் சிறையிருப்பு மாறாமல் கர்த்தர் அனுமதித்த சோதனையிலே காலி ஆயிருப்பார். ஆனால் சாத்தான் உற்று பார்த்தாலும், இவர் கர்த்தர் உற்று பார்த்தாலும், ஜெபத்தில் இருக்கிறார், சார்ந்திருக்கிறார், வாயில கர்த்தரை தூஷிக்கிற வார்த்தையும் சூழ்நிலைகளை தூஷிக்கிற வார்த்தையும் இல்லாமல் அவரே சபித்துக் கொண்டார். நான் பிறந்த என்னுடைய நாள் சபிக்கப்படட்டும்னு சொல்லி அவரே சபித்துக் கொண்டு காரியம் காணப்பட்டது. அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் சிறையிருப்ப மாத்தினார். எதெல்லாம் யோபு இழந்தாரோ கர்த்தர் 2 மடங்கு அதை தந்தார். அன்பானவர்களே, அது மட்டும் இல்ல, 140 வருஷம் யோபு உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாய் தன் சந்ததிகளை பார்க்கவும் இழந்த எல்லாத்தையும் 2 மடங்கு தேவன் அவருக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். சபைக்கு நீ சொல்ல வேண்டும், நமக்கு கர்த்தர் மேலான உயர்வு கொடுக்க நம்ம தருணத்துல வந்துட்டோம். நாம சுதந்திரிக்க போறோம், சாட்சியா நிக்க போறோம். இப்போ உன் வாயின் வார்த்தைகள் அது நிதானமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது உன் நிலைமையை விசாரிக்க வரும்போது கூட, என் நிலைமை இங்க இப்படியே இருக்கு, கர்த்தர் பார்க்கிறாருங்க. கர்த்தர் பார்க்கிறார். நல்ல வேலைக்கு போறியா? கர்த்தர் கிருபையில நல்லா வேலைக்கு போறேன், வேலை சரியில்லை, ஆனாலும் அவர் கிருபையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த நிதானமாய் பேசுகிற வார்த்தை கர்த்தர் கவனிக்கிறார். காரணம், இதை வைத்து தான் உன் அடுத்த கட்ட உயர்வு இருக்க போகுது. உன் அடுத்த கட்ட அந்த மேலான உயர்வு இதை சார்ந்து இருக்கும். அன்பானவர்களே, யோபு எந்த நேரத்தையும் ஜெபத்தை விடல. நம்ம சபையில அநேகர் பேரை பார்க்கிறேன், ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா நைட்டு பிரேயரே இருக்க மாட்டேங்குது. ஒரு ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு வந்துட்டீங்கன்னா நைட்டு பிரேயரே இருக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டுல 10 மணி வரைக்கும் பாத்திரம் துலக்கினீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு படுக்க மாட்டீங்க. சரி, நம்ம எவ்வளவு காரியங்களும் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, ஆனால் அவரோடு கூட டெய்லி நடக்கிற அந்த அனுபவத்தை பார்த்து தான் நம்ம ஆசீர்வாதம் அது நம்ம கிட்ட வரும். இல்லைன்னா நம்ம தகுதியை இழந்து விடுவோம். யோபுவுக்கு எல்லாமே போச்சுங்க, பிள்ளைங்க செத்து கிடக்குதுங்க, வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றார், வேற வழி இல்லை. கர்த்தரை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு நம்ம சொல்றோம். கொஞ்சம் யோசிங்க, சின்ன விஷயத்துல இந்த மாதிரி கர்த்தர் உங்களை பார்க்கும் போது கூட நம்ம தோற்று விடுகிறோம். அன்பானவர்களே, இல்ல, நாம எப்பொழுதும் ஜெயிப்பதற்காய் பிறந்தவர்கள். நாம ஜெபித்து அந்த காரியத்தை சாதனையா மாற்றுவதற்காய் நம்மேல் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இவர் செய்த ஜெபம் 3 பேரை மன்னித்தது. அவர்களுக்கு பெரிய அற்புதம் இல்லையோ, இவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா! ஆண்டவரினோடு கூட பேசினார். அன்பானவர்களே, அன்னாளுக்கு குழந்தை இல்லாதது உண்மைங்க. ஆனா நாம் அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்னா, குழந்தை இல்லாத போது அவங்க வீட்டுக்கார் எல்லாருக்கும் கொடுக்கிற பங்கை விட நிறைய பங்கு அதிக சாப்பாடை ஒதுக்கி, அண்ணாள் எல்கானா சொல்ற நீ சாப்பிடணும் போது கூட அந்த அம்மா
கண்ணீர் வடிக்குது, சாப்பாட்டுல கைய வைக்கல. காரணம் இருதயம் ஃபுல்லா பாரம். ஆனா அந்த அம்மா செய்த ஒரு அற்புதம், ஒரு மேலான காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும், எவ்வளவு துயரத்துல அந்த அம்மா இருந்தாலும், எல்கானா வந்து ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு பலியிடலாம்னு சொல்லும் பொழுது, நானே இங்க சோர்ந்து போயிருக்கேங்க, நான் வரலன்னு அவங்க சொல்லல. அந்த அம்மா அழுதாலும் தேவ சமூகத்துக்கு கரெக்டா வராங்க. சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்க்கலாம், அண்ணா உனக்கு அதிகம் இல்லையா? ஹஸ்பண்ட் ஆறுதல் சொல்லி மனைவி ஆறுதல் அடையல. நல்லா கவனிங்க, இத்தனை வருஷம் அவங்க சபைக்கு போய் அவங்களுக்கு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் பலி செலுத்தியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை, இத்தனை வரட்டி நன்மை செய்தும் அவளை குத்துறதுக்கு பெண்ணினால் இருந்தால், அதுவும் சபைக்குன்னு கிளம்பும் போது பெண்ணால் குத்தி குத்தி பேசுவா. ஆஹா, நானும் என் பிள்ளைங்கள் எல்லாம் சந்தோஷமா கர்த்தருக்கு பலி கொடுத்துட்டு நாங்க அருமையா சாப்பிட்டு திருப்தி ஆகணும் போது இவளை குத்தி குத்தி பேசினாலும் இந்த அம்மா சபைக்கு வருவதை நிறுத்தவில்லை. இன்னொன்னு, எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலனாலும் வேதம் சொல்லுகிறது, அவள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்தில் அதை ஊற்றினாள். எனக்கு அன்பானவர்களே, தன் இருதயத்தில் இருக்கிற எதையும் மறைக்காமல் தன் வெறி கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இத்தனை வருஷமும் இதை செய்ய மாட்டேங்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே ஜெபத்திலே அந்த இருதயத்தின் எண்ணத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தாள். எனக்கு அன்பானவர்களே, என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்காத போது நம்ம ஆலயத்திற்கு வருவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? வீட்டில் ஏதாவது துக்க காரியம் நடக்கும் போது நம்ம ஆலயத்திற்கு போகணுமான்னு ஒரு கேள்வி நமக்குள் உண்டாகும். சபை தூரமா இருக்குதே, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கே நாம் கூட வேண்டும் என கண்பான். கர்த்தர் இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறாரே சபையை, நான் எப்படி இங்க வர முடியும்? நல்லா கவனிங்க. ஐயோ, சரீரத்துல இன்னைக்கு பயங்கர பலவீனம், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகணுமா? யோசித்து பாருங்க, நம்ம நிலை எங்க இருக்குது. ஐயோ, எங்க வீட்டுல ஒரே சண்டைப்பா, என் மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வராமல் நாம இருக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாரு. கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்ற, கர்த்தருக்காக எல்லாத்தையும் இழப்பன்னு சொல்ற, கர்த்தரை தடுப்பதற்கு சாதாரண ஒரு மனுஷனாய் சாத்தான் எழுப்பும் போது நம்ம நிலைமை சபைக்கு போணுமான்னு ஒரு கேள்வி வருது. ஆனா அன்னாள் பெண்ணினால் என்ன குத்து 16 வருஷம் அழுதாலும் சபைக்கு போ, அற்புதம் நடக்கலனாலும் ஜெபம் பண்றாங்க. அந்த இடைவிடாமல் கர்த்தரை சார்ந்து இருந்ததினால் கர்த்தர் அடைத்த காரியத்தை திறந்து சிறையிருப்பை அவரை மாற்றி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு கதை சொல்ற நீங்க நினைத்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே, அடுத்து வருகிற நாட்களில் செய்ய போகிற காரியங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில, அதெல்லாம் புரிந்தவன் ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. அந்த 3 பேர் சிநேகிதர்கள், யோபின் சிநேகிதர் பண்ண 3 பேர் பண்ண தப்ப எனக்கு நாம் செய்யக்கூடாது. ஆனா யோபுவும் அன்னாலும் அந்த காரியம் செய்தார்களே, ஜெபத்தை விடல, சார்ந்திருந்தாங்க. எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தரை விடாம இருந்தாங்களே, அந்த காரியத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம இப்போ பார்க்கிற பஞ்சங்கள், வெறுமைகள், அந்த எல்லா சூழ்நிலையும் இயேசு நமக்கு மாற்றி தர போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை திருப்தியா கர்த்தர் நடத்த போறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சத்துரு கேட்கிற அளவுக்கு சொல்லுங்க, என்னை கர்த்தர் திருப்தியா நடத்த போறார். என் சிறை இருப்பு மாற போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன் உங்க சிறையிருப்ப மாத்துவார். நீங்க கண்ணீரோடு விதைத்த, கர்த்தரை நம்பி இருந்த எல்லாத்திலையும் நீங்களே மறந்திருப்பீங்க, அதெல்லாம் பலன் கொடுத்து உனக்கு ஞாபகப்படுத்துவார். அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு திரும்ப கம்பீரத்தோடு வருவான். அந்த கம்பீரத்தோடு நாம் காணப்படும்படி ஒரு பெரிய சாட்சியோடு கூட
கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். உன் நிலைமை மாற போகிறது. உன் சிறையிருப்பு மாற்றப்பட்டு விட்டது. வருகிற நாட்களிலே நீ கர்த்தருக்கு நிரூபி. ஜெபத்தை விடாத, சார்ந்திரு. தூஷணமான காரியங்களை பேசாம நிதானமாய் பேசு. உன் ஆசீர்வாதம் உன் வீட்டு எல்லைகளை வந்து நிரப்பும். அத்தரதை செய்வார். தேவன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். வருகிற நாளிலே மாற்றுவார்.